வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோலாம் பார்க்குறீங்களா? என் வீடியோ முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க நான் போடுற நல்ல கருத்துக்கள்லாம் புரியும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க வீடியோ 1 by 1 வரும், இல்லைன்னா வராது. புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண வேண்டாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய்களை பற்றி தாங்க பேச போகிறேன். அதனுடைய விளைவுகள்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் பேசுனதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, இப்போ நம்ம சமையலுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமங்களில் விவசாயம் தாங்க. விவசாயம் இருக்கும்போது தோட்டங்கள் இருக்கும். தோட்டத்தில் தென்னந்தோப்பு இருக்கும். அதே போல் வேர்க்கடலை, நிலக்கடலை திடல் வச்சுருப்பாங்க. அதேமாரி எள்ளு விளைவிக்கிற திடலும் அவங்க அதை அறுவடை பண்ணி தான் அந்த எண்ணெய் எடுப்பாங்க. எள்ளு விதைச்சிருவாங்க, நிலக்கடலை போட்டுருவாங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் ஆட்டிடுவாங்க. தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், எள்ளு, நல்லெண்ணெய் 3மே ஆட்டி எடுத்துருவாங்க. செக்கில் ஆட்டி எடுத்து வச்சுட்டு வருஷத்துக்கும் இந்த பிரிட்டானியா டின்னுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். பிரிட்டானியா பிஸ்கட் வரும். அது 20 லிட்டர் பிடிக்குங்க. 20 லிட்ரு, ஆமாம் 20 லிட்ரு பிடிக்கும் அந்த டின்னு. அந்த டின்னில் ஆட்டி ஒரு செக்கில் ஆட்டிட்டு அதுக்குள்ளே மிளகாய், வேறு என்னவோ பொருட்கள் எங்கள் அம்மா போடுவாங்க. அதெல்லாம் போட்டு இதில் மரத்தாலான கார்க்கு மாதிரி செஞ்சு அதில் வச்சு அடைச்சி விட்டு இடுக்கெல்லாம் சுத்தமாக எறும்பு போட்டு வச்சுருவாங்க. எறும்பு வராமல் இருக்க அப்பப்போ 1 லிட்ரு ஊற்றிக்குவாங்க. அந்த மாதிரி தான் கிராமத்தில் பயன்படுத்துகிறாங்க. யாருக்குமே வியாதி வராமல் இருந்ததுங்க. இப்போ அந்த மாதிரி எண்ணெய்களே கிடையாது. வயல்வெளிகளெல்லாம் ஃப்ளாட்டாக போட்டாச்சு. அதனால் விவசாயம் எல்லாம் போய் டவுன் ஆகிடுச்சு. ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. விவசாயமே கிடையாது. அதனால எண்ணெயெல்லாம் பேக்கெட்டில் அடைச்சி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் இல்லாத, ஒன்றுமே இல்லாமல் தண்ணி எண்ணெய் அதுதான் யூஸ் பண்ணணும்னு விளம்பரம்லாம் டிவிலையும் சரி, செல் எடுத்தாலும் சரி எல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க. அதனால் எண்ணெயில் நல்லெண்ணெயில் வகையாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் ஆட்டின எண்ணெய் வெடிய மேலாப்பில் தெளிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. எந்த விதமான கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், எந்த கொலஸ்ட்ராலுமே கிடையாது. கொலஸ்ட்ராலே கிடையாது. தேங்காய் அவ்வளோ சேர்த்துப்பாங்க. அதோடு இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான ஃபுட்டு, பழைய சாப்பாடு சாப்பிடுவாங்க. கையால் தான் ஆட்டி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, கார்த்திகை, அமாவாசை, விரத நாட்களில் மட்டும்தான் இட்லி, தோசை. மற்ற நாட்கள்லாம் பழைய சாப்பாடு. அதன் இல்லாமல் பாசி பயிர் இருக்குது பாருங்கள், முழு பயிர். அந்த முழு பயிரை வறுத்துட்டு, அரிசியாகவும் வறுத்துட்டு, அது ஒரு சொஜ்ஜின்னு சொல்லி ஒரு உப்புமா மாதிரி பண்ணுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் திருவி போட்டு அந்த சொஜ்ஜி பண்ணுவாங்க. அரிசி உப்புமா பண்ணுவாங்க. அடை போடுவாங்க, உரப்படை போடுவாங்க. பூரிக்கிழங்கு மாதத்தில் ஒரு கடை போடுவாங்க. இதை மாதிரி செய்வாங்க. மற்ற நாள்லெல்லாம் பழைய சாப்பாடு தாங்க. அதனால் உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. எல்லாமே எங்கள் ஊரில் ஏரி குளம் இருக்கும். அந்த குளத்துல 1 மணி நேரம் குளிச்சுட்டு வருவோம். ஊறி போயிடும் உடம்பெல்லாம். அப்போ தாங்கிச்சு. இப்போ ஒன்றுமே சத்தே இல்லைங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. எண்ணெய் ஆட்டின எண்ணெய் தான் சாப்பிட்டாங்க. இப்போ தான் சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி ஆயில், நல்லெண்ணெய் எடுத்துங்களேன். அதில் எத்தனை வகை, கோல்டு காயில், ருசி கோல்டு, அதுக்கப்புறம் இதய நல்லெண்ணெய், அப்புறம் இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. அதே போல் கல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா, கல்லெண்ணெயும் சுத்திகரிக்கப்பட்டு பிராண்டோடு வந்திருக்கு. செக்கில் எங்கேயும், மர செக்கில் எங்கேயும் விற்கிறாங்க. அந்தமாரி சில பேர் பயன்படுத்துகிறாங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மற்றபடி அவசரமாக இப்போ உலகமே அவசரமாக போயிட்டுருக்கு. அதனால் அவசரமாக இந்த ஏதோ ஒரு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் 5 லிட்ரு கேன், சூரியகாந்தி எண்ணெய், இந்த மாதிரி இல்லைன்னா ஏதோ ஆயிலில் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு தண்ணி மாதிரி இருக்குங்க. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெய் வச்சு பொரிச்சிட்டு
மீதி எண்ணெயை வானலில் ஊற்றிட்டு 2 நாள் ஒரு நாள் நம்ம பார்க்காம வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த கோந்து இருக்குது பார்த்தீங்களா, ஃபெவிக்கால், அது மாதிரி பிசு பிசு பிசுன்னு. அதே போல் அடுப்பாங்கரையில் பாத்திரம் மேலே கவுத்துட்டு நம்ம தேவையில்லாத பாத்திரம்லாம் மேலே வச்சுருக்கோம் பாருங்கள், அது என்ன பண்ணுது, ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு அதை எடுத்தோம்னா கையிலெல்லாம் பிசு பிசு பிசுன்னு ஒட்டுறது. நல்லா தேய்ச்சி வளக்கிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியுது. அப்போ அந்த எண்ணெய் வந்து தோசைக்கல் ஓரத்துலேயும் அந்த மாதிரி கருப்படிச்சு பிசு பிசுன்னு ஆகிடுது. மேலே பாத்திரம் கவுத்ததும் வீணாக போயிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம உடலில் போனால் அது எந்த நிலமையில் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த கண்ட எண்ணெயும் நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால செக்கில் ஆட்டின எண்ணெய் சாப்பிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. மெயினாக கொலஸ்ட்ரால் அதிகமானால் ஹார்ட் அட்டாக். இந்த எண்ணெய்கள்லாம் சாப்பிட்டாலே, அதாவது டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் ஃபுல்லாகவே நமக்கு உடம்புக்கு கெடுதல் தாங்க. டீப் ஃப்ரைன்னா என்ன, அந்த எண்ணெய் எத்தனை நாள் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் போய் பாருங்கள், மூடுறாங்களா மூடலையா கிச்சனில் யாரும் பார்க்குறதே கிடையாது. அந்த எண்ணெய் புகஞ்சி 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 அது சிப்ஸ் போட்டாங்களா, மீதி எண்ணெயை அதுக்கு நிறைய 10 லிட்டர் ஊற்றணும். அது மீதி எண்ணெய் அப்படியே ஒரு ஏதோ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. மறுநாள் செஃப் வந்து திரும்ப அதில் சிப்ஸு போடுவேன். இந்த சிப்ஸை வாங்கி நம்ம அவசரமாக வரும்போது 1/4 கிலோ 200 கிராம் வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றோம். அதே போல் டின்னில் அடித்த பாக்கெட்டில் வந்து ஊறுகாய், வத்த குழம்பு, இதெல்லாம் அவங்க எத்தனை நாள் அதில் வந்து போடுறாங்க பாருங்கள். எக்ஸ்பைரி டேட்டு 2 மாதம் வரைக்கும் போடுறாங்க. பொடி ஐட்டம்லாம் 2 மாதம். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அதுமாரி முடியுமா? குழம்பு 2 நாள் சுட வச்சா, வத்த குழம்பை சுண்ட வச்சா 1 வாரம், அதுவே ஜாஸ்தி. அவங்க 2 மாதத்துக்கு வைக்கிறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் ஊற்றுறாங்க. அந்த கெமிக்கல்லாம் நமக்கு வயிற்றுக்கு போனால் என்ன ஆகும்? உடம்பு, நரம்பு, ரத்த நாளங்கள் எல்லாமே வீணாக போயிடும். இதனால தான் பல பேருக்கு கேன்சர் வருது, பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, பல பேருக்கு ஜீரண சக்தி இல்லாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு வராங்க. ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு வேளை செரிக்கலை அப்படிங்கிறாங்க. எனக்கே இந்த மாதிரி இந்த எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெயெல்லாம் சேர்த்தாலே எனக்குமே ஆகலைங்க. கல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தால் லிட்ரு 300 280 ரூபா போய் செக்கில் போய் வாங்கிட்டு வரேன். சரி, இது 1 லிட்ரு வாங்கிக்குவேன். ஒத்துக்கவே இல்லை, எல்லாம் ரேட்டும் ஏறி போச்சு. என்ன பண்ணுறது? ரேட்டு ஏறி பண்ணாலும் டாக்டர்கிட்ட கொடுக்குற காசுக்கு நம்ம இந்த எண்ணெயை வாங்கி தான் சாப்பிட்ணும். டாக்டரே சொல்கிறாரு, அந்த பொரிச்சது பேக்கெட்டில் அரைச்சதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ஆசையாக இருக்கும், ஏதோ மாதத்தில் 1 நாள் சாப்பிட்லாம். நீங்கள் அதையே ஃப்ரை பண்ணி விற்றதையே வாங்கிட்டு வந்து சாப்பிடாதீங்க. உங்களுக்கு ஃபிஷ்ஷு பிடிக்குமா, ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து வீட்டில் பொரித்து சாப்பிடுங்க. அதேமாரி வெளியில் பொரித்ததை அது எந்த எண்ணெய்ன்னே தெரியாது, அந்த மாதிரி சாப்பிட்டு தான் உங்கள் உடம்பு வீணாக போகிறது. அதனால் வீட்டில் வந்து எதாக இருந்தாலுமே ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா, ஏன் நீங்கள் வந்து ஹோட்டலில் போனால் மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேண்டாமே. ஒரு காலிஃப்ளவர் வாங்குங்க, நறுக்குங்க, பாயில் பண்ணுங்கள் தண்ணியில், நல்லா பூச்சி இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு, அவங்க வந்து பூச்சி க்ளீன் பண்ணாமலே போடுவாங்க. புழு இருக்கும் அதில் காலிஃப்ளவரில். இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன பாம்புகள் கூட அதில் பூந்துக்க வாய்ப்பு இருக்குது, பூரான் பூர வாய்ப்பு இருக்குது, தேள் பூர வாய்ப்பு இருக்குது. நம்ம வெந்நீரில் அதை போட்டோம்னா அது சூடு தாங்காத வெளியில் வந்துடும், நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து போடலாம். ஆனால் ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு அலம்புறாங்களா அலம்பலையா அதெல்லாம் தெரியாது. புழு பூச்சி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா தான் பகோடா போட்டு கொடுக்குறாங்க. அதில் மேலே அலங்கரிக்கிறாங்க, வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொண்டாந்து ஒரு கப் 40 ரூபா 60 ரூபா 80 ரூபான்னு நம்ம அழகாக சாப்பிட்டுட்டு வரோம். அது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஜீரணம் ஆகாது. நம்ம என்ன இதில் வேலை, பெரிய வேலை? கொண்டாந்து கத்தியால் கட் பண்ண போகிறோம், அலம்ப போகிறோம், மசாலா போட்டு வறுக்க போகிறோம். அந்த மாதிரி ஆசைப்பட்டால் வறுத்து சாப்பிடுங்க, இல்லை அதை சாப்பிடவே வேண்டாம். சிப்ஸு 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்து சிப்ஸு போடுங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சு சாப்பிடுங்க. கடையில் சாப்பிட்றது தவிர்த்திங்கனாலே வியாதியை தவிர்க்கலாம். வியாதி இல்லாமல் வாழணும்னு நினச்சா இந்த ஆயிலெலாம் கண்ட ஆயிலையும் வாங்காதீங்க. எல்லாத்துலேயுமே ஆயில் தயார் பண்ணுறாங்க. இந்த பாம் ஆயில் கவர்மெண்ட்டே கொடுக்குது சாப்பிட சொல்லி, ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் இத்தனை 10 விதமான கெடுதல் இருக்குது. அதை வந்து தண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி சூடு ஏற்றி அதில் நல்லா ஆவி பறக்க அதில் புளியை போட்டு முறித்து எடுத்து அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அது புகஞ்சு போனாலே கெடுதல்ங்கிறீங்க, சுட்ட எண்ணெயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை சூடாக்கி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னங்க இது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போகிற போக்கில் சாப்பிடவே முடியாது போல இருக்குது.
வியாதியை மட்டும்தான் வாங்கிக்கலாம் போல இருக்குது. அவசரமாக சம்பாதிக்கிறாங்க, அவசரமாக டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க, அவசரமாகவே 60 வயசுக்கெலாம் ஹார்ட் அட்டாக் வருது. அதனால் தயவு செஞ்சு லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது வெளியில் விற்கிற ஃபுட்டை இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சமையலுக்கு ஊற்றி செக்கெண்ணெய், ஆட்டின எண்ணெய் செக்கில் விற்கிறாங்களா, பாட்டிலில் செக்கெண்ணெய்ன்னு சொல்லிட்டு விற்பாங்க, அது கூட கலப்படம் இருக்குங்க. அதனால் செக்கில் டைரெக்டாக போயிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் செக்கு இருக்கும், அந்த செக்கில் போய் தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் 3மே வாங்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு கெடுதலும் இருக்காது, நல்ல ஜீரண சக்தி ஆகும். பொடிக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் விட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் தாளிக்குவோம். நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் கூட நம்ம தலைக்கு வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம், அது கூட நம்ம கடையில் டிபார்ட்மெண்ட் ஷோரூமில் வாங்கிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயும் கல்லெண்ணெயும் செக்கில் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். பேக்கெட்டில் அடைச்ச எக்ஸ்பிரி போட்ட எந்த பொருளையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்றத கூடுமான அளவுக்கு, அதாவது ஒரேடியாக நம்ம அதை முடியாது, கூடுமான அளவுக்கு சாப்பிட்றதையும் அந்த ஆயில் வாங்குறதையும் தவிர்த்திக்கினாலே உங்களுக்கு வியாதிகள் குறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வெளியில் வாங்குகிற ஆயிலை விட செக்கில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். நல்ல எண்ணெய்னா செக்கில் கிடைக்கும், செக்கில் எண்ணெயை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.